Hello students, happy morning. Class 12 Physics, Unit 9, Atomic and Nuclear Physics continuation video. In our previous class, we discussed about nuclei. We know nuclei is a core of an atom. In that core, there will be two constant particles are there. One is named as proton, having the positive charge, and the rest of one is known as neutron, having the neutral charge. And also we discussed the classification of nuclei with the basis of atomic and mass number. Here let we see the size and density of the nucleus. Okay, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நியூக்ளியஸோடைய சைஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகே, நமக்கு தெரியும் ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நமக்கு ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஓகே, நியூக்ளியஸ் is in spherical shape. ஓகே, இப்போ நம்ம நிறைய நியூக்ளியஸ் என்ன பண்ணுறோம், அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா கன்சிடர் பண்ணும்போது எல்லா நியூக்ளியஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்க்குறோம், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஓகே, based on the experience of all the nucleus, we are concluding that the empirical relation for the radius of the nucleus. Okay, ஒரு எம்பிரிக்கல் ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணுறேன். இதுக்காக ஒரு நியூக்ளியஸோட ரேடியஸை கன்சிடர் பண்ணேன். தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் ஏ பவர் 1/3. இந்த ஆறுன்றது ஒன்றும் இல்லை, தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகே, R naught is nothing but the constant having the value R naught is equal to 1.2 into 10 power minus 15 meter. உங்களுக்கு தெரியும் ஏன்றது என்னது, மாஸ் நம்பர். ஓகே, இப்போ இந்த ரிலேஷனில் R is proportional to A power 1/3 வருது. இது ஒன்றும் இல்லை, எந்த அளவுக்கு மாஸ் நம்பர் அதிகமாகுதோ அப்போ மாஸ் நம்பர் அதிகமானால் அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்க நியூக்ளியான்ஸோடைய கவுண்ட்டும் அதிகமாகும். அப்போ நியூக்ளியான்ஸோடைய கவுண்ட் அதிகமாகும், அதோட ரேடியேஷன் ஆகும் அதிகமாகும். ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ பவர் 1/3. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா அந்த நியூக்ளியஸோட டென்சிட்டி என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டென்சிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ். டென்சிட்டி நம்மளுக்கு தெரியும், ஜென்ரலாக டென்சிட்டி அப்படின்னாலே அடர்த்தின்னு தெரியும். டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா density is equal to mass by volume. ஓகே, மாஸை வால்யூம் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்கும், டென்சிட்டியாக இருக்கும். இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டென்சிட்டி. நியூக்ளியர் டென்சிட்டி it is represented as rho n. Density is equal to mass of the nucleus by mass volume of the nucleus. Mass of the nucleus by volume of the nucleus. Okay, we know the nucleus consisting of partially charged protons and zero charge neutron. Okay, இதை கம்பைன் பண்ணி சொல்லும்போது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவோம். ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் கம்பைன்லி கால்ட் அஸ் நியூக்ளியான்ஸ். அந்த நியூக்ளியான் நம்பர் தான் ஏ, அதுதான் ஒன்றும் இல்லை, தட் இஸ் நத்திங் பட் ஏ மாஸ் நம்பர். ஓகே, அப்போ ஏ நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இருக்குது, ஒரு நியூக்ளியான்ஸும் ஒரு மாஸ் இருக்குது. நான் இங்கே என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா ப்ரோட்டானுடைய மாஸும் நியூட்ரானுடைய மாஸும் சேம்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது, இருந்தாலும் நியூக்ளியானுடைய மாஸ் தான் நியூட்ரானுடைய மாஸ் தான் அதிகம். ஓகே, நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன், ப்ரோட்டானுடைய மாஸும் நியூட்ரான் மாஸ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குன்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்போ மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ்னும் போது ஏ நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ஒன்றுத்தோடைய மாஸ் என்னவாக இருக்குது, எம்பின்னு இருக்குன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். தென் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், தட் இஸ் இன் ஏ ஷேப் ஆஃப் ஸ்பியர். we know the volume of the sphere is 4/3 pi r cube. Okay, we know r is the radius of the nucleus, that is equal to r is equal to r naught a power 1/3. அப்படியே இல்லை சப்ஸ்டிட் பண்ணுறேன். then we get rho n is equal to a mp by 4/3 pi r became r naught a power 1/3 whole cube. ஓகே, இதை நான் சால்வ் பண்ணால் a mp by 4/3 pi
ஆர் நாட் கியூப் ஏன்னு கிடைக்கும். ஏ கேன்சல் பண்ணால் லாஸ்ட்டாக கிடைக்கிற எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா எம்பி பை 4/3 பை ஆர் நாட் கியூப். இந்த எக்ஸ்பிரஷன் மூலிமா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸோடைய டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணியில்ல, மாஸ் நம்பரை டிபெண்ட் பண்ணியில்ல. ஓகே, அப்போ எல்லா நியூக்ளியஸோட டென்சிட்டி எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். லிசன், எம்பி ஆர் நாட் இது எல்லாமே என்னது, கான்ஸ்டன்ட் தான். ஒரு புரோட்டானுடைய மாசாக இருந்தாலும் சரி, ஒரு நியூட்ரானுடைய மாசாக இருந்தாலும் ரெண்டுமே எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். தென் ஆர் நாட்டும் கான்ஸ்டன்ட். அப்படி இருக்கும்போது நியூக்ளியர் டென்சிட்டி எப்படி இருக்கணும் பார்த்தா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்தது இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறேன். எம்பியோட வேல்யூ 1.67 × 10⁻27 kg. ஒரு புரோட்டானுடைய மாஸ் 4/3 பையை 3.14ன்னு போடுறேன். ஆர் நாட் வேல்யூ 1.2 × 10⁻15 இங்கே க்யூப் பண்ணுறேன். ஓகே, சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னா ρn = 2.3 × 10⁻17 kg m/−3 கிடைக்குது. ஓகே, நியூக்ளியஸோடைய டென்சிட்டி. இதை வாட்டரோடைய டென்சிட்டியோட நான் கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 10⁻3 kg m/−3 கிடைக்குது. ஓகே, கம்பேர் பண்ணும்போது ஒரு நியூக்ளியஸோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேரிங் வித் டென்சிட்டி ஆஃப் த வாட்டர். எத்தனை மடங்குன்னு பார்த்தீங்கன்னா 10⁻15 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு நியூக்ளியஸில் புரோட்டான் நியூட்ரான்லாம் என்ன இருக்குது, நல்லா க்ளோஸாக பேக் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாஸ் டிஃபெக்ட்னு என்ன சொல்லி பார்க்க போகிறோம். மாஸ் டிஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, மாஸ் இங்கே மிஸ் ஆகுது. ஓகே, எந்த மாஸ் இங்கே மிஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகணும்னா அந்த நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் இருக்கணும், நியூட்ரான். ஓகே, அந்த புரோட்டான் நியூட்ரான் கம்பைன் ஆனால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நியூக்ளியஸ் கிடைக்கும். ஓகே, நியூக்ளியஸ் இஸ் a combination ஆஃப் புரோட்டான் அண்டு நியூட்ரான். புரோட்டான் நியூட்ரான் கம்பைன் ஆனால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நியூக்ளியஸ் கிடைக்கும். இப்போ ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த நியூக்ளியஸோடைய மாஸ் இப்போ நான் என்னென்னு கன்சிடர் பண்ணுறேன், ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகணும்னா என்னென்ன தேவை, அதில் இசட் நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்கும். அப்போ இசட் எம்பி மாஸ் ஆஃப் த புரோட்டான்ஸ். தென் n நியூட்ரான்ஸ் இருக்கும். அப்போ n mn மாஸ் ஆஃப் த நியூட்ரான். இது ரெண்டும் கம்பைன் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற நியூக்ளியஸ். அப்போ மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் கிடைக்கணும். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நியூக்ளியஸோடைய மாசு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் லெஸ் தென் வென் கம்பேரிங் வித் த மாஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூவன்ட். ஓகே, மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் that is less than when comparing with the mass of its constituent. ஓகே, இதனுடைய கான்ஸ்டியூண்ட்டோடைய மாஸ் இதனுடைய மாஸை விட இந்த மாஸ் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். சப்போஸ் இது ஒரு 5 kg, இதனுடைய ஓவரால் வெயிட் 5 kgன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 5 kg. ஓகே, ஓவராலாக இங்கே 10 kg வரணும், ஆனால் 10 kg வராது, 9.5 kg தான் வரும்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ 0.5 kg எங்கேயும் என்ன ஆகுது, மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆகிற டேர்ம் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் டிஃபெக்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே கார்பன் 612 நியூக்ளியஸுக்கு பார்க்கலாம். கார்பன் 612 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகணும்னா என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 612 நியூக்ளியஸ்குள்ளே 6 புரோட்டான் இருக்கும், 6 நியூட்ரான் இருக்கும். அதை எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இசட் ரெப்ரசன்ட் அட்டாமிக் நம்பர். ஓகே, அப்போ இது அப்படியே ஒரு எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணுற ஜென்ரலாக இது இங்கே இசட் வரும், இங்கே ஏ வரும். ஓகே, இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது, ஏ இஸ் ஈக்குவல் டு 12ன்னு இருக்குது. இசட் ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், A represent number of nucleons. Okay, neutrons இல்லை nucleons. Number of neutrons சேவனா n is equal to a minus z. Okay, அப்போ a value 12, இது ஒரு 6, சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், we get 6. Okay, அப்போ கார்பன் 12 நியூக்ளியஸில் 6 புரோட்டான்ஸ் இருக்குது, 6 நியூட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 6 புரோட்டானோடைய மாஸ் என்ன கண்டுபிடிக்கணும், 6 நியூட்ரானோடைய மாஸ் என்ன கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், மாஸ் ஆஃப் 6 புரோட்டான் கண்டுபிடிக்க போகிறேன். மாஸ் ஆஃப் 6 புரோட்டான் தட் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு மாஸ் ஆஃப் 1 புரோட்டான். ஒரு புரோட்டானுடைய மாஸ் நமக்கு தெரியும் 1.00727 AMU. இதை சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 6.04362 U. ஓகே, தென் மாஸ் ஆஃப் 6 நியூட்ரான்
6 into ஒரே ஒரு நியூட்ரானுடைய மாஸ் தெரியும் 1.00866 U. இதை சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 6.05196 U. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். மாஸ் ஆஃப் 6 எலக்ட்ரான், தட் இஸ் 6 into ஒரு எலக்ட்ரானுடைய மாஸ் நம்மளுக்கு தெரியும் 0.00055 U. ஓகே, இதை சால்வ் பண்ணால் 0.0033 கிடைக்குது. ஓகேவா? இப்போ 6 புரோட்டான் 6 நியூட்ரான் சேர்ந்தால் தான் கார்பன் 612 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு கிடைக்கிற நியூக்ளியஸோடைய மாஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எக்ஸ்பெக்டட் மாஸ் ஆஃப் த கார்பன் 12 நியூக்ளியஸ். எக்ஸ்பெக்டட் மாஸ் ஆஃப் கார்பன் 612 நியூக்ளியஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ 6.04362 U ப்ளஸ் இந்த வேல்யூ 6.05196 U. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12.09558 Uன்னு கிடைக்குது. ஓகே, இதான் வந்திருக்கணும். பட் நம்மகிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயின்-பீச் மாஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா, தட் இஸ் நத்திங் பட் ஸ்பெக்ட்ரோமீட்டர், அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டத்தோடைய அக்யூரேட் மாஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, பை த ஹெல்ப் ஆஃப் பெயின்-பீச் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஓகே, பெயின்-பீச் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலிமா நான் என்ன பண்ணுறேன், அக்யூரேட் ஆர் ஆக்சுவல் மாஸ் ஆஃப் கார்பன் 612 ஆட்டத்துக்கு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அது என்ன வருது இங்கே எழுதுகிறேன், ஆக்சுவல் மாஸ் ஆஃப் கார்பன் 612 ஆட்டம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12 Uன்னு வருதுப்பா. ஓகேவா? அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலிமா கண்டுபிடிக்கிற ஆட்டத்தோடைய மாஸ் 12 U. ஆட்டத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டா அது என்னவோ மாறும், இட் பிகேம் அ நியூக்ளியஸ். ஓகே, அந்த ஆட்டத்துலேருந்து கார்பன் 612 ஆட்டத்துலேருந்து 6 எலக்ட்ரானுடைய மாஸை ரிமூவ் பண்ணிவிட்டேன். தென் வி கெட் ஏ மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், மாஸ் ஆஃப் கார்பன் 612 நியூக்ளியஸ், இது வந்து ஆக்சுவல் மாஸ். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு 12 U மைனஸ் 6 எலக்ட்ரானுடைய மாஸ் என்ன பார்த்தீங்கன்னா 0.0033 U. ஓகேவா? அதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11.9967 Uன்னு கிடைக்குது. தட் இஸ் த ஆக்சுவல் மாஸ், ஆக்சுவல் மாஸ் ஆஃப் கார்பன் 612 நியூக்ளியஸ். ஓகேவா? அப்போ இது ஆக்சுவல் மாஸு, இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாஸ். அப்போ இதுதான் வரணும், பட் இதுதான் வந்திருக்கு. இங்கே மாஸ் என்ன ஆகுது, குறையுது. தட் மீன்ஸ் மாஸ் மிஸ் ஆகுது. அந்த மிஸ்ஸிங் மாஸ் பேர் தான் மாஸ் டிஃபெக்ட். தட் இஸ் del m is equal to 12.09558 U மைனஸ் 11.9967 U. சால்வ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் del m is equal to 0.09888 U. இதுதான் மாஸ் டிஃபெக்ட். ஓகே, அப்போ ஆக்சுவல் மாஸுக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாஸுக்கும் நடுவில் ஒரு டிஃப்ரென்ஸ் மாஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் பேர் தான் மாஸ் டிஃபெக்ட். ஓகே, இங்கே மாஸ் என்ன ஆகுது, மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆகிற மாஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். தென் மாஸ் டிஃபெக்டோட ஜென்ரல் டெஃபினிஷன் என்னென்னா del m is equal to mass defect. ஓகே, மாஸ் டிஃபெக்டோடைய டெஃபினிஷனை இட் இஸ் நத்திங் பட் த டிஃப்ரென்ஸ். ஓகே, டிஃப்ரென்ஸ் இன் ஆக்சுவல் mass of the difference in mass of the constituent to the actual mass of the nucleus. Okay, mass defect is a difference in mass of the constituent, that is nothing but the expected mass to the actual mass. ஓகே, இப்போ இதனுடைய எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். del m is equal to mass of the constituent, that is Z
எம்பி ப்ளஸ் என்எம்என் சேர்ந்தால் தான் ஒரு நியூக்ளியஸோடைய எக்ஸ்பெக்டட் மாஸ் கிடைக்கும். ஓகே, அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறேன், ஆக்சுவல் மாஸ் வெயின் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலிமா கண்டுபிடிச்ச மாஸ். அதான் என்னென்னு எடுத்துகிறேன், எம்ன்றது என்னென்னு தெரியும். எம் இஸ் த மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆர் ஆக்சுவல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகே, இது வந்து கான்ஸ்டன்ட்டோடைய மாஸ். ஓகேவா, இப்போ இந்த மாசு மிஸ் ஆகிறது என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் த எனர்ஜி. ஓகே, அக்கார்டிங் டு ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் ஆர் ஐன்ஸ்டைன் ரிலேஷன். ஐன்ஸ்டைனுடைய ரிலேஷன் தெரியும், தட் இஸ் அ ஃபேமஸ் ஒன், E is equal to mc². மாஸ் இருந்தால் கண்டிப்பாக எனர்ஜி இருக்கும், பிகாஸ் E is directly proportional to m. C is a கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட். ஓகே, மாஸ் இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும், எனர்ஜி இருக்கும். அப்போ மிஸ் ஆகிற மாஸ் என்னவோ மாறுது, எனர்ஜியாக மாறுது. அந்த எனர்ஜி பேர் தான் பைண்டிங் எனர்ஜி, பைண்டிங் எனர்ஜி. ஓகே, அப்போ இந்த எனர்ஜி என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த எனர்ஜி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, பைண்டிங் எனர்ஜினா என்னென்னா த எனர்ஜி நீடட் டு ஹோல்டு த நியூக்ளியான்ஸ் டுகெதர். ஓகே, நியூக்ளியன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் புரோட்டான் நியூட்ரான். அந்த புரோட்டான் நியூட்ரானை நியூக்ளியஸ்குள்ளே சேர்த்து வச்சுருக்கிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் வந்து என்னது, பைண்டிங் எனர்ஜி. இல்லை அதர்வைஸ் வேறு எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியான்ஸை செப்பரேட்டாக பிரிக்கிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி என்னது, பைண்டிங் எனர்ஜி தான். ஓகே, பைண்டிங் எனர்ஜி இஸ் அ எனர்ஜி needed to hold the nucleons together inside the nucleus. ஓகே, இன்னொரு விதமாக எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி நீடட் டு separate the nucleons as individual constituent. ஓகே, ஒரு நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணணும்னா நியூக்ளியான்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், ஒன்றாக்கணும். அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி பைண்டிங் எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கு எது ரெஸ்பான்சிபிளாக, இந்த மாஸ் தான் ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி ஒரு நியூக்ளியஸை உடைச்சி அதில் இருக்க நியூக்ளியான்ஸை புரோட்டான்ஸ் தனியாக நியூட்ரான்ஸ் தனியாக பிரிக்கிறேன். அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த பைண்டிங் எனர்ஜிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, நியூக்ளியஸை சேர்க்கும்போது ஒரு மாஸ் கிடைக்குது. தட் மீன்ஸ் அந்த நியூக்ளியன்ஸ்லாம் சேர்த்து நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு மாஸ் கிடைக்குது. அந்த மாஸை இந்த பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஒரு நியூக்ளியஸை உடைக்கும் போது மாசு டிஸப்பியர் ஆகும். ஓகேவா, அந்த மாஸ் என்ன எதுக்கு தேவைப்படுது, அந்த நியூக்ளியான்ஸை செப்பரேட் பண்ண தேவைப்படுது. தட் இஸ் நத்திங் பட் எ பைண்டிங் எனர்ஜி. இப்போ அந்த பைண்டிங் எனர்ஜியோடைய ஈக்குவேஷன் பார்க்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ் டிஃபெக்ட். ஓகே, பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அக்கார்டிங் டு ஐன்ஸ்டைன் ரிலேஷன் E is equal to mc². அப்போ என்ன சொல்லலாம், del m c²ன்னு சொல்லலாம். ஓகேவா, we know del m is equal to z mp plus n mn minus m. கரெக்டாக, இப்போ அப்படியே இல்லை சப்ஸ்டிட் பண்ணுறேன். தென் பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு z mோட வேல்யூ தெரியும், சாரி del m வேல்யூ தெரியும், z mp plus n mn minus m. இதில் இது வந்து கான்ஸ்டன்ட்டோடைய மாஸு, இது வந்து ஆக்சுவல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகேவா, இன்ட்டு என்ன போடுறேன், c² போடுறேன். இதுதான் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆட்டம் நம்ம எழுதலாம். ஓகே, பைண்டிங் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆட்டம். ஓகே, ஆட்டம்னும் போது எலக்ட்ரானை இன்க்ளூட் பண்ண வேண்டியதான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த ரிலேஷன் அப்படியே எழுதுகிறேன், z mp ப்ளஸ் n mn போட்டாச்சு. தென் ப்ளஸ்ஸு z me, ஏன்னா ஆட்டம்னும் போது அதில் z எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா, தென் இது போட்டேன். தென் நெக்ஸ்ட்டு மைனஸ் m, தென் அகெயின் என்னது மைனஸ் z meன்னு போடுறேன். ஓகேவா, இன்ட்டு c². இங்கே ZME ஆட் பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன், ரிலேஷன் எந்த சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, தென் பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதையும் கம்பைன் பண்ணுறேன். Z MP ப்ளஸ் ME ப்ளஸ் இது என்னது N MN, இதில்
மைனஸ் எம் மைனஸ் இசட் எம்இன்னு எழுதுறோம். ஓகேவா, இன்ட்டு சி ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான். நான் முன்னே சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு புரோட்டான் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிற எலமெண்ட் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன். ஓகே, ஹைட்ரஜனில் மட்டும்தான் நியூட்ரான் கிடையாது. ஒரே ஒரு புரோட்டான், அந்த நியூக்ளியஸில் ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும். அந்த ஆட்டம்னு பார்க்கும்போது ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா, அப்போ இதை அப்படியே எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம், மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் தட் இஸ் ஈக்குவல் டு எம்பி ப்ளஸ் எம்இ. ஹைட்ரஜன் நியூக்ளியஸில் மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் இது. ஓகேவா, தென் பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இசட் எம்பி ப்ளஸ் எம்இஏ எம்ஹெச்னு எடுத்துக்கிறேன், ப்ளஸ் என் எம்என் மைனஸை காமனாக எடுத்துகிட்டு எம் ப்ளஸ்ஸு இசட் எம்இ இன்ட்டு சி ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். அப்போ இது என்னன்னு சொல்லலாம், மாஸ் ஆஃப் த ஆட்டம்னு சொல்லலாம். தட் இஸ் ரெப்ரசன்ட் as எம்ஏ. ஓகே, மாஸ் ஆஃப் an atom, that is actual mass of an atom. கரெக்டா? நான் என்ன பண்ணுறேன், அகைன் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். தென் பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இசட் எம்ஹெச் ப்ளஸ் என் எம்என் மைனஸ் இது அப்படியே என்ன மாறுது, மாஸ் ஆஃப் த ஆக்சுவல் மாஸ் ஆஃப் த ஆட்டமாக மாறுது, இன்ட்டு என்னது சி ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இதுதான் பைண்டிங் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர். முன்னாடி பார்த்தது பைண்டிங் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைண்டிங் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆட்டம், இங்கே பைண்டிங் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ சப்போஸ் மாஸ் டிஃபெக்ட் வந்து 1U வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1U எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி, எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்மளுக்கு தெரியும் பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலா தட் இஸ் del m c ஸ்கொயர். இங்கே எனர்ஜி கன்வெர்ட் ஆகும்போது நீ ஜூல்ஸ்லேயும் எழுதலாம், எலக்ட்ரான் வோல்ட்லேயும் எழுதலாம். ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஜூல்ஸில் எழுத போகிறேன். ஜூல்ஸில் எழுதணுன்னா 1U இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கு, 1.66 × 10⁻⁻27 kgன்னு. ஓகே, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். தென் பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1.66 × 10⁻27 kg இன்ட்டு சி ஸ்கொயர், தட் இஸ் 3 × 10⁸8 ஸ்கொயர். ஓகே, தென் இதனோட யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். அப்போ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்கும். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜூல்னு கிடைக்கும். தென் பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது, 14.94 × 10⁻⁻11 ஜூல்னு கிடைக்குது. ஓகேவா, இப்போ இந்த ஜூலை நான் என்ன பண்ண போகிறேன், எலக்ட்ரான் வோல்ட்டில் எழுத போகிறேன். ஓகே, இங்கே உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ஒரு எலக்ட்ரானை வின்ற பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணால் அது என்னாகும், ஓடும். ஓகேவா, இப்போ அந்த எலக்ட்ரானோட வேல்யூ என்னென்னா 1.6 × 10⁻⁻19 கூலும் இன்ட்டு வோல்ட். கூலும் இன்ட்டு வோல்ட் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஜூல்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻19 ஜூல்னு சொல்லலாம். இப்போ 1 ஜூல் இஸ் ஈக்குவல் எவ்வளோ வேல்யூ, எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை 1.6 × 10⁻⁻19 அப்படியே இல்லை சப்ஸ்டிட் பண்ணுறேன். தென் பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 14.94 × 10⁻⁻11 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை 1.6 × 10⁻⁻19. இதை சால்வ் பண்ணிங்கன்னா பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9.31 வரும். ஓகேவா, இன்ட்டு இது மேலே போச்சுன்னா 10 என்ன வரும், +6ன்னு வரும், +7 வரும் எலக்ட்ரான் வோல்ட். நான் என்ன பண்ணுறேன், 7 தானே வரும், போனால் 8ன்னு வரும். கரெக்டாக 8ன்னு வரும். இல்லை 2 0 இந்த பக்கம் நம்பலாம். பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 931 × 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட்டும் கிடைக்கும். ஓகே, அகெயின் இதை சால்வ் பண்ணால் 10⁻6 மெகான்னு சொல்லலாம். அப்போ பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 931 மெகா ஆர் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஒரு AMU இருந்துச்சுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல் பார்த்தீங்கன்னா 14.94, தட் அப்ராக்சிமேட்டாக 15 × 10⁻⁻11 ஜூல்ஸ் இருக்குது. ஓகேவா,